अचल सिंह भाटी नारायण सेवा संस्थान कैंप कोऑर्डिनेटर। आज की ये प्रेस वार्ता आगामी 9 अगस्त को आयोजित होने वाले कैंप के संदर्भ में है और उसकी विस्तृत जानकारी लोकल लैंग्वेज में आपको श्री संतोष जी भाई साहब देंगे। मैं संतोष जी को आमंत्रित करूंगा कि वो तमिल भाषा में लोकल लैंग्वेज में आपको पूरा इस 9 तारीख के कैंप के बारे में ब्रीफ करें। எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ் முன்லா, மகேஸ்வரி சமாஜோட செக்ரட்டரி. இப்போது கம்மிங் 9 அகஸ்ட் மகேஸ்வரி பவனில் நம்ம திருப்பி இதை ஃபிட்னஸ் கேம்ப் போடுறோம். முதல்ல 24th மேலே எல்லா பேரோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. நாராயண் சேவா சன்ஸ்தானோட பூரா டீம் வந்தாங்க. ஒரு 35 to 40 டாக்டர்ஸ் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 பேஷண்ட் வந்தாங்க. எல்லாவோட எக்ஸாம் பண்ணிவிட்டு அதில் 370 மெம்பர்ஸு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அவரோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போது 45 டேஸில் பூரா அங்கேருந்து எல்லா பேரோட கெலிப்ரேஷன் ஃபிட்னஸ் கேம்ப்புக்கு போடுறதுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கேம்ப் இப்போது வர 9ஆம் தேதிக்கு சண்டே மகேஸ்வரி பவனில் நடக்குது. ஸோ அதுக்காக நம்ம எல்லா பேர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். எதாவது பேஷண்ட் போயிருக்காங்க மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு எல்லா பேர் 9ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு மகேஸ்வரி பவனில் வந்தாச்சுன்னா எல்லா பேருக்கு அந்த கால் கை எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போனால் அதை ஃபிட்னஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து நாராயண் சேவா சன்ஸ்தானில் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் வந்திருக்காங்க. அதை ஃபிட் பண்ணிவிட்டு அவரோட ட்ரையல் எடுத்துகிட்டு கரெக்டாக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லா பேருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம திருப்பி அதை கேம்ப்பு போடுறோம். இது கேம்போட டோட்டல் இதோட சொல்கிறதுக்கு கம்ப்ளீட் கேம்போட இன்சார்ஜ் அவர் நம்ம பாட்டிஜி இருக்காங்க. அச்சல்ஜி பாட்டி அவர் தான் பூரா கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேம்போட ஸ்பான்சர்ஷிப்பு சாந்திபேன் திரிபுவன்தாஸ் பட்டேல் சூரத்கார் இருக்காங்க. அது கேம்போட கம்ப்ளீட்டு டொனேஷன் அவர் தான் கொடுத்துருக்காங்க. அவர் தான் நடத்த போகிறாங்க. அவர் காம்பினேஷன் நாராயண் சேவா சன்ஸ்தானோட காம்பினேஷனில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மகேஸ்வரி சபா நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வேலை செய்கிறப்போ வி ஆர் கிவிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு 2 டேஸ்க்கு அது கேம்ப் நடக்கிறாங்க. அதுக்கு நம்ம எதை சார்ஜ் வாங்க மாட்டேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணுறாங்க. வர பேஷண்ட்டு ப்ளஸ் அவருக்கு கூட வர ஆளுக்கு 2 பேருக்கு அங்கே கேம்பில் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மார்னிங் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு டீ காஃபி எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் கொடுக்குறோம். சார் இதில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அப்புறம் இங்கே லோக்கல் பாருங்க கன்னியாகுமரி, நியர்பை பாண்டிச்சேரி எல்லா இடத்துல பேஷண்ட் வர்றாங்க. வந்துட்டு எல்லாம் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு போனவருக்கு எல்லா பேருக்கு இப்போது ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ அதை ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கு தான் அதை கேம்ப் போட்டிருக்கோம். சார் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிம்ஸ்க்கு 40,000 rupees இருக்க காஸ்ட்டு. பட் தே ஆர் கிவிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. இது ஜப்பான் அண்ட் ஜெர்மன் டெக்னாலஜியில் 3D டைமென்ஷனில் தான் அதை பண்ணுறாங்க. இதோட காஸ்ட்டு 40,000 பட் தே ஆர் சார்ஜிங் ஒன்லி 10,000. பட் இது கேம்பில் கொடுக்குற ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நோ சார்ஜ், நத்திங், ஜீரோ எல்லாமே இருக்கு. ஏஜ் நோ ஃபேக்டர், யார் வந்தாலும் சரி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 2023 ஒரு கேம்ப் போட்டாங்க. அதில் 600 பேர் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. 600. இந்த டைம் நம்ம 370 பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. 370 டிமாண்ட் இங்கே நம்ம தமிழ்நாடு நிறைய இருக்குது. அதனால அவர் அடிக்கடி இங்கே கோயம்புத்தூர் தான் நம்ம சாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சென்ட்ரல் லொக்கேஷன் இருக்க எல்லா பேர் அக்கம் பக்கம் வந்துடுவாங்க. நல்லா ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ போன வாட்டி கேம்பில் 600% வந்தாங்க. இந்த கேம்பில் அரௌண்டு 450-500 பேர் வந்தாங்க. பட் அதில் ஒரு 20 to 25% ரிஜெக்ஷன் ஆகுது. சில பேருக்கு ரீசெண்ட்லி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதை தயாராகிறதுக்கு 6 months ஆகுது. அதுக்கப்புறம் தான் இதை ஃபிட்னஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேஸ் ரிஜெக்ஷன் ஆகுது. நோ சார்ஜ் சார். அவர் எதுவுமே சார்ஜ் வாங்க மாட்டேன். வர ஆளுக்கு சாப்பாடு டிஃபனு எல்லாமே ஃப்ரீ தான். பேஷண்ட்க்கு ஜீரோ சார்ஜ், நோ சார்ஜ், நத்திங். What is the role of Maheshwari Bhavan and Rajasthan? சார் மகேஸ்வரி பவனில் அவர் 2 days கேம்ப் போடுறாங்க. அதுக்கு we are not taking any charges. Free of cost we are providing them. Not only this time, every time. டாக்டர் டீம் சார் அங்கேருந்து ராஜஸ்தானில் ஒரு 35 to 40 மெம்பர்ஸ் வராங்க. இங்கே பவனில் எல்லா பேர் கரெக்டாக எக்ஸாம் பண்ணுறாங்க.
அப்போ வர ஆளுக்கு ஃபிட்னஸ் பண்ணிவிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாம் வருவாங்க, கரெக்டாக ட்ரையல் கொடுப்பாங்க, கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சா, எப்படி நடக்கணும், என்ன நடக்கணும் எல்லாம் வழி கொடுப்பாங்க. பூரா ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் பேஷண்ட்டுக்கு திருப்பி அனுப்புவாங்க. ப்ரைவேட்டுக்கு சார் 50,000 to 60,000 ருபீஸ் ஆகுது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இந்த காலை ஸ்பெஷல் தான். ஓன்லி இதோட வெயிட் 300 கிராம் தான். மற்ற வெளியே நம்ம ஜெய்ப்பூர் ஃபுட்டெல்லாம் பண்ணுறாங்க, அது 3 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி வெயிட் வருது. இது ஜப்பான் அண்ட் ஜெர்மன் டெக்னாலஜி. ஸோ இதோட வெயிட்டே 300 கிராம் தான் இருக்கு மொத்தமாக. லாங் லைஃப், நோ ப்ராப்ளம். இந்த சமயம் நாராயண் சேவா சன்ஸ்தானோட உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துறேன். அதில் யூ கேன் கான்டாக்ட் எனி டைம். பேஷண்ட் அங்கே கூட அனுப்பலாம். அங்கே தே ஆர் கிவிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆல்சோ. ஆன்லைனில் பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக போகணும் ஆள் இங்கே. பட் கன்சல்டிங் எல்லாம் ஆன்லைன் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதர் சிட்டி முதல்ல அவர் சென்னையில் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு, பேஷண்ட் ஜாஸ்தி இருக்கு, அங்கேருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு இப்போ இங்கே கோயம்புத்தூர் வரப்போ எல்லா பக்கம் சுற்றி, இங்கே கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல சுற்றினாங்க. பட் அவருக்கு இங்கே பெனிஃபிட்டு நம்ம லோ லெவல் இருக்கணும். நம்ம கல்யாணம் மட்டும் லோ லெவலில் இருக்க, பிகாஸ் பேஷண்ட் வர ஆள் படி ஏற முடியாது. அதனால் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அங்கே தான் பண்ணுறாங்க. இல்லை, ரெஸ்ட் ஆஃப் தமிழ் எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறாங்க. குஜராத்லேயும் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராலேயும் பண்ணுறாங்க, எல்லா இடத்துல பண்ணுறாங்க. எங்கெங்கே டிமாண்ட் இருக்கு பண்ணுறாங்க. நமக்கு இங்கே ரிப்பீட்டட்லி டிமாண்ட் வருது. அதனால் இது 2வது கேம்ப்பு. ஒரு வாட்டி வரப்போ 2 days மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் 45 daysக்கு அப்புறம் திருப்பி ஃபிட்னஸ் கேம்ப். ஸோ ஒரு கேம்ப் நடக்கிறதுக்கு 4 days முழுசாக வேணும் அவருக்கு. எதுவும் சர்வீஸ் சார்ஜ் நம்மள்ட்ட எதுவும் வாங்க. சோசியல் ஆக்டிவிட்டி அவர் இங்கே உதயபூரில் நிறைய பண்ணுறாங்க. இலவசம் கல்யாணம் எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா பிரமாத்மா பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம இந்த ஃபிட்னஸ் பண்ணுறத இப்போ சில பேருக்கு வேலை இல்லாத அந்த மாதிரி அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்னென்ன வேலை உங்களால் செஞ்சுக்கலாம் அதை கூட அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உதயபூரில் நிறைய அத்லீட்ஸ் ஆகியிருக்காங்க. கை கால் போட்டு கிரிக்கெட் வழி ஆடலாம், ஃபுட்பால் வழி ஆடலாம், எல்லாம் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்விம்மிங் பண்ணலாம். இல்லை, இது நாளைக்கு ஒன்லி ஃபிட்னஸ் தான், நாளைக்கு மெஷர்மெண்ட் கிடைக்காது. ஏதோ 24th யார் யார் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பேஷண்ட்க்கு மட்டுமே நாளைக்கு ஃபிட்னஸ் மட்டும் தான். தட்ஸ் ஆல் சார். நெக்ஸ்ட் அந்த மாதிரி சப்போஸ் டிமாண்ட் திருப்பி வந்தாச்சுன்னு, நிறைய பேஷண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி மறுபடியும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். எல்லாம் வந்திருக்காங்க. லேடிஸோட எவ்வளோ இருக்காத லிஸ்ட் பார்த்துட்டு தான் சொல்கிறோம். நாளைக்கு நீங்கள் சண்டே அங்கே கேம்புக்கு வாங்க, எல்லா பேர்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் கவரேஜ் பண்ணுங்கள், எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறாங்க. ஆளெல்லாம் அளந்துட்டே வர்றாங்க, சிரிச்சிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. எல்லா ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. தே ஆர் டூயிங் வெல் நாட் ஆல்சோ. அவுட் ஆஃப் இது கேரளா வர்றாங்க, நம்ம தமிழ்நாடு இருக்கு, கர்நாடகா இருக்கு, பாண்டிச்சேரி இருக்கு, ஆந்திரா இருக்கு. எல்லா இடத்துலையும் நாளைக்கு பேஷண்ட் வரும். கிட்ஸ்க்கே இருக்கு. அந்த மாதிரி குழந்தைக்கு யாருக்கு ப்ராப்ளம் இருக்க பண்ணுறாங்க. கிட்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு அரௌண்டு 7 years குழந்தை கூட வந்திருக்காங்க. 7-8 years எல்லா பேருக்கு பண்ணுறாங்க. இல்லை, இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் அன்றைக்கி லாஸ்ட் கேம்பில் கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை, அதனால் கொஞ்சம் ஆளை கம்மியாக வந்தாங்க. ரைட் சார், நன்றி.